Tell us about some of your favorite on-set moments சொல்லுவாங்க இல்லையா? ஆன்-செட் மொமெண்ட்னா நிறையா இருக்குது. அதில் ஒன்று எப்போவுமே ஞாபகம் இருக்குது வந்து பிரியானந்த்னால சொல்கிறேன். இதை பிரியானந்த் வந்து செட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க. யாரையாவது கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் யார் என்ன வேலையில் எப்படி பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதில் ரொம்ப வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் தொப்பிலாம் போட்டு அவர் அண்ணா ஹசாரியா மாதிரி இருந்தார். ரொம்ப பாவமாக அப்படியே அப்பாவியாக உட்காந்துருந்தார். இவங்க என்ன பண்ணுறது, அவங்க முன்னாடி போய் ஒரு ஹிந்தி சாங் பாடி ஒரு ஐட்டம் நம்பர் டான்ஸ் ஆடுறது. அவர் முன்னாடி அவர் கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்தாரு, எந்திரிச்சு பக்கத்து சீட்டில் போய் உட்காந்து திரும்ப சுற்றி போய் அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அவர் அப்படியே ஓடிட்டே இருக்காரு. பின்னாடி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. அவர் மூச்சு வாங்கி ஒரு இடத்துல நின்ட்டார். அப்பா சரி ஏன் தாத்தா அந்த மாதிரி அந்த பொண்ணு தான் அவங்கள ஆசைப்படுது, நீங்கள் அதுக்கு எஸ் சொன்னா என்ன, ஏன் இப்படி நீங்கள் இல்லைப்பா நான் ரொம்ப பிரம்மச்சாரி நான். ஓ பிரம்மச்சாரியா நீங்கள்? சரி ஆமாப்பா என் 3 பசங்களையும் எப்படி வச்சு பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் தாத்தா என்ன பிரம்மச்சாரின்றீங்க, 3 பசங்களையும் எப்படி வச்சு பார்த்துக்கிறேன்னு தெரியலன்றீங்க. சரி பிரியானந்த் இனிமேல் பார்த்துக்கோ அப்படின்றது. அந்த மாதிரி கலாட்டாக்கெல்லாம் நிறைய நடக்கும் ஷூட்டில். அது ஒன்று மறக்கவே முடியாது. ஏங்க நான் எதாவது சீரியஸாக ஏதாவது சொன்னேன்னா நீங்கள் சும்மாவது சிரிங்க, அது அவ்வளோ காமெடி இல்லை எனக்கே தெரியும். ஒரு சும்மா லைட்டாக சிரிச்சு கார்த்திக் ஓகே சிவா, நீங்கள் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து செம்மையாக இருக்குது. உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கண்டினியூட்டி இஸ் ஃபேண்டாஸ்டிக். அது எப்படி? அம்மா அப்படியே தோன்றதெல்லாம் பேச வேண்டியதுதான். அது கொஞ்சம் மைண்டில் மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிறது. ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, அடி விடும், இதெல்லாம் சொல்லக்கூடாது, சிரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் தோன்றதெல்லாம் அப்படியே பேசுறது தான், அது மட்டும்தான். The best part about his sense of humor is அவர் வந்து never hurts anybody. Which is important, இல்லையா? Which is very important. That's why he's been liked by so many women, girls, audience, fans. நீங்க சென்னையில ஒரு ஆடிஷன் பண்ணீங்க இல்லையா ஃபர்ஸ்ட்? அதுல என்ன பண்ணி காமிச்சீங்க? இல்ல அதுல யூசுவலா நான் காலேஜ்ல பண்ற வாய்ஸஸ் தான், அந்த மிமிக்ரி வாய்ஸஸ் தான் நிறைய பண்ணேன். கொஞ்சம் பண்ணி காமிங்களே. அது ஏன் இப்ப ஐயோ அங்கேயே கொண்டு போய் விடுறீங்களா? அது ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது ஒரு வாய்ஸ் நீங்க கேளுங்க, ஏதாவது ஒரு நான் பேசுறேன். ஓகே சிம்பு. ஏன் டக்குனு எது வேணா கேட்டுறீங்களா? எனக்கு தெரியும். நீங்க தானே கேட்டீங்க. சார் நீங்க தெரிஞ்ச வாய்ஸ் சொல்லுங்க. நீங்க என்ன தெரியும் அப்படி எதிர்பார்க்கல. அவங்க கொஞ்சம் ஈஸியா கொடுப்பீங்க. விஜயகாந்த் சார், ரஜினி சார் அப்படி கொடுப்பீங்க. ஓகே விஜயகாந்த். அதெல்லாம் கேட்டு போர் அடிக்குது. வேற ஏதாவது ஆமா இந்த இன்டர்வியூ இந்த ப்ரமோஷன் வந்து அததான் பண்ணிட்டு இருக்கேன். மேம் 8 வாய்ஸ் தான் மேம் தெரியும் மொத்தமா. அததான் திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ண? சரி 8 ஒரு லைனா பேசி காமிச்சிருங்க. அந்த வேரியேஷன் நான் பாத்துறேன். எது சொன்னாலும் புடிச்சுக்கிறீங்களா நீங்க? தீராஜேந்திர ஏய் இப்ப நான் உனக்காக ஒரு பாட்டு போட்டு காட்டுறேன், என்கிட்ட சொன்னானுவா ஏ டன் நக்கறன்னு. அது பழைய ஸ்டைலு. இப்ப நான் போடுறேன்னு சொல்லி ரங்க ரக்கறன்றேன். அதனாலதான் இங்க நிக்கிறேன்றேன். சொன்ன விலைக்கு என் படத்தை விக்கிறேன்றேன். கிண்டல் பண்றியா என்ன? முடிஞ்சா நீ வந்து பண்ணிக்காமி. முடியாது, கஷ்டம், முடியாது. சூப்பர் தேங்க்ஸ் விஜயகாந்த். ஐயோ புதுசாவே பண்ணிடுறீங்க போல, இதுக்கே வேர்க்குது எனக்கு. போதுங்க ப்ளீஸ். ஒரு விஜயகாந்த், ஒரே ஒரு விஜயகாந்த் எனக்கு ப்ளீஸ். சார் இவங்க கேக்குறதுனால தான் சார் பண்றேன். என்ன பத்தி தெரியுமில்ல, அடிக்கு அடி, உதைக்கு உத, குத்துக்கு குத்து. நான் காந்தியா நடந்துக்கிறதும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா நடந்துக்கிறதும் நீங்க கேக்குற கேள்வியில தான் இருக்கு. என்ன ரம்யா கிருஷ்ண மேடம் வரட்டுமா? சூப்பர், ரியலி யூ வெரி டேலண்டட் சிவா, நிஜமாவே. God bless you. But ரம்யாக்காக ஒரு வாட்டி படையப்பா டயலாக் ரஜினிகாந்த் மாதிரி பேசி காமிச்சிருங்களா? அவங்க டயலாக் பேசினா பதில் இல்ல அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே அவங்க ஒரு டயலாக் பேசுவாங்க ரம்யா, நீங்க ரிப்ளை கொடுக்கணும். நான் பதில் சொல்றேன். நீலாம்பரி மாதிரி ஒரு ரிப்ளை. வயசானாலும் ஸ்டைல் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போல. தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. சூப்பர். மன்னிக்கணும், என் வீட்டு எஜமானி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. ஃபேண்டாஸ்டிக். நீங்க ரம்யாவோட படம் கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? While you were growing up. நிச்சயமா. பிடிச்ச படம் அவங்கள்தான். நிறைய படம். அம்மன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய பயந்துருக்கேன் அந்த படம் பார்த்து. அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் படையப்பா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னா இந்த படங்கள் சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆட்டமா எந்த பாட்டு பிடிக்கும்? ஆட்டமா தேரோட்டமா சாங்லாம் வந்து அப்படி இருக்கும், நம்ம உட்காரவே முடியாது, அப்படியே ஆடிட்டே இருக்கலாம். டான்ஸ் அப்படி இருக்கும் மேம். நீங்களே ஏன் மேம் ரம்யா? So how you romance a young hero சிவகார்த்திகேயன் வந்து ஒரு என்னது கூப்பிட்ட இன்டர்வியூவா இங்க ரொமான்ஸ் பண்ணவா? மைல்டா ஒரு அட்டாக் வந்து எனக்கே வந்துனா உங்களுக்கு ஒரு பெரிய அட்டாக்கே வந்துரும். ஹாய் சிவா. அம்மா எப்படி? என்னடா ரொமான்டிக் காமெடி.
ரொமான்டிக் காமெடி ஆக்சுவலா. இப்போ நீங்க நிறைய ஹீரோஸோட ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ யங் ஹீரோஸோட கூட who do you think is the most இமோட் பண்றதுல ரொமான்ஸ் யார் நல்லா பண்ணுவாங்க? விஜய், தனுஷ். நீ இன்னும் ரொமான்ஸ் கிட்ட வரல. இல்ல நான் அதுக்குள்ள என்ன டைம்? I think Vijay and Dhanush. Nice. சிவா, இப்போ வந்து ரொமான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? when you do a romantic role, அது எப்படி நீங்க அந்த ரொமான்ஸ் உண்டாக்குறீங்க? ஆர்டிஃபிஷியலாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது ஸ்க்ரீனில் வந்து அது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம என்ன வேணா பேசலாம். எந்த ஹீரோயினோட ஆன் ஸ்க்ரீன் ஒரிஜினலாக ரொமான்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுங்க. இல்லை கரெக்ட். அதான் அடுத்து நீங்கள் அதுக்கு தான் வருவீங்க. ரொம்ப ஷார்ப் ஆகிட்டீங்க. இல்லை இது வரைக்கும் கரெக்டாக பண்ணல. ப்ராப்பர் ரொமான்ஸ்னு எதுவும் பண்ணல இது வரைக்கும். ப்ராப்பராக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற மாதிரி ஹீரோயின் இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலு. 12th கெமிஸ்ட்ரியில் பாஸ் ஆனதோட சரி, படத்தில் ஃபுல்லாக ஃபெயில். இதுக்கப்புறம் அடுத்த ஷோக்கு வரும்போது நீங்க கேளுங்க, அதுக்கு ஆன்சரோட வரேன் நான். படம் வீட்டுக்கு போனா வதாதான். அங்க ஆன்சரோட போணும். அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது அது நல்லா பண்றாரு ரொமான்ஸ் படத்துல எல்லாம். பையன் ரொம்ப இம்ப்ரூவ், நிறைய கத்துக்கணும். 1 to 10ல எவ்வளவு மார்க் போடுவீங்க ரொமான்ஸ்க்கு? ரொமான்டிக் ஹீரோவா சிவகார்த்திகேயன் நிக்க வச்சா மைனஸ்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் 8.5 வரைக்கும் போயிடலாம். ரொமான்ஸ்ல மாத்திரம் 4.3. ஐயோ 143. சோ அடுத்த வாட்டி வரும்போது 10. அடுத்த வாட்டி 10 நோக்கி போறோம். அதான் நம்மளுடைய டார்கெட். சோ அவர் 10 வந்து மார்க் வாங்குறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுங்க. எப்படி நல்ல ரொமான்ஸ் பண்ணோம் ஹீரோயின்ட்டு? இப்பதான் ஷோக்கு வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படிலாம் மாட்டி விட கூடாது. என்ன நான் டிப்ஸ் கொடுக்கறேன். 5 டிப்ஸ். சி ஹீரோயின்ஸ்லாம் வெக்கம் தான் படணும். ஓகே, ஹீரோ மாதிரி ரொமான்ஸ் பண்ணதுக்கு ஹீரோ தான் அட்வைஸ் பண்ணனும் இவருக்கு. எங்க படத்துல எல்லாம் ஹீரோயின்லாம் வெக்க தான் படுவாங்க. வெக்க படத்துக்கு தான் டிப்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரொமான்ஸ் டவுட் இருந்தா கேட்றுங்க. ஆவனா வெக்க பட. இன்சல்ட். உங்களுக்கு ஏதாவது ரொமான்டிக் டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க. இல்ல பரவாயில்லை. இல்ல பரவாயில்லை சிவா, கேளுங்க. இல்ல எனக்கு என்னன்னா நான் பண்றது ரொமான்ஸ் தானானே ஒரு பெரிய டவுட் இருக்கு எனக்கு. அதுல என்ன ரொமான்டிக் டவுட்? உங்களுக்கு என்ன டிப் வேணும்னு கேட்டுடுங்க, சொல்றேன். இல்ல ஹீரோயின் வெக்கப்பட வைக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணனும்? என்ன மாதிரி ரியாக்ஷன்? அதாவது ஒழுங்கா ரொமான்டிக்கா பார்க்கணும். ரொமான்டிக்கா பார்க்கணும். அதுதான் கஷ்டம். ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிருங்களே சிவா. ரம்யா மார்க் கொடுக்கட்டும் உங்களுக்கு. முடியாது அப்பலாம். ஐயோ. ஹலோ ரெடி 1 2 டேக். ஓகே 1 2 டேக். வாய்ப்பே இல்ல மேம். உங்களுக்கே சிரிப்பு வரல மேம். சரி நான் சீரியஸா பார்க்கறேன், நான் வெக்கப்படுறேன். நீங்க பிரேக் விட்டுருங்க பேசாம. ட்ரை பண்ணி அவங்க வெக்கப்படுறாங்க இல்லையா? ஆஃப்டர் ஆல் எவ்வளவோ பார்த்துட்டோம். ரம்யா கிருஷ்ண கூப்பிட்டு வெக்கப்படுறாங்க. நீங்க நான் எதுவுமே பார்க்கல மேம். நீங்க வெக்கப்பட்டுருங்க மேம், பேசாம என்னைய பார்க்காதீங்க. ஓகே ரெடி. சிரிக்காதீங்க மேம். சிரிக்க கூடாது. கண்ட்ரோல் பார்க்கலாமா இல்லையா? பார்க்காதீங்க, அப்புறம் நான் சிரிச்சிருவேன். சரி ரெடி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லணும்னு தோணுது, ஆனா அவங்க அம்மா அங்க இருந்து மாதிரி. வெரி குட் வெரி குட். நிறைய ரீடேக் கொடுத்தீங்க, நான் கொடுத்துட்டீங்க. சூப்பரா கொடுத்துட்டீங்க. மினிமம் எல்லாத்துக்குமே ஒரு 8 டேக் போகும். இப்போ டிஜிட்டல் வேற, அதனால கூச்சமே படாம டேக் வாங்குது. So how was the look? Finally perfect பண்ணாங்க. அவங்க பார்க்கல. அந்த அளவுக்கு வெக்கப்பட வச்சிட்டேன் நான். வேற வழி இல்லாம வெக்கப்பட்டேன்.